ஆயிடுச்சு. நேற்று தான் லீவ் விட்ட மாதிரி இருக்குப்பா, அதுக்குள்ளே ஸ்கூல் வைக்க போறாங்களாம். சரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். லீவு சீக்கிரமா போன மாதிரி இருக்குப்பா லில்லி. ஆமா மல்லி, நமக்கு நேற்று தான் லீவ் விட்ட மாதிரி இருக்கு. பார்த்தா அதுக்குள்ளே 2 மாசம் முடிஞ்சு ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்க. சரி போர் அடிக்குதுப்பா. ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம் 2 மாசம். எங்கேயே சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பாட்டி வீட்டுக்குலாம் போயிட்டு வந்தோம், ஊருக்குலாம் போயிட்டு வந்தோம். ஜாலியா இருந்துச்சு. சரி லில்லி பரவாயில்லப்பா, நமக்கு ஸ்கூல் போனா தானே நம்ம படிக்க முடியும். அப்புறம் அடுத்த கிளாஸ் போய் நம்ம சேர்ந்து படிச்சாதானே அடுத்த கிளாஸ் பாஸ் பண்ண முடியும். நமக்கு வருஷத்துக்கு எப்படியும் சித்திரை மாசம் நார்மல்ல லீவ் போடுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போதே ஸ்கூல் போய் தான் ஆகணும். எப்பயுமே நடக்கிற வேலை தானம்மா. நம்ம போய் ஜாலியாக அப்புறம் திரும்ப நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மீட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி திரும்ப படிக்கலாம்ல. அட இல்லப்பா, எங்க பாட்டி வீட்டுல எப்பவுமே வருஷம் காமாயி கும்பிடுவாங்க, காமிட்டா இருப்பாங்களா, அது நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி பாக்கலாம்னு இருந்தோமா. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்கூல் ஓபன் பண்ண போற நேரத்துல வைக்க போறாங்களா, நான் அதை மிஸ் பண்ண போறேன். அது நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க, கொழுக்கட்டெல்லாம் வைப்பாங்க, பலகாரெல்லாம் வச்சு படிப்பாங்க. காமாயி சாமிக்கு கல்யாணம்லாம் நடக்கும், நல்லா இருக்கும், பார்க்கவே கிராண்டா இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ண போறேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. சரி பரவாயில்ல, ஸ்கூலுக்கு போய் தானே ஆகணும். சரி பாய் பாய். சரி லில்லி பரவாயில்ல, நீ இப்போ நெக்ஸ்ட் வருஷம் போயிட்டு பார்த்துக்கலாம் விடு, பரவாயில்ல. சரி ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணட்டும். அப்புறம் அந்த காமிட்ட அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் வைப்பாங்க, கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்றியா? ஆமா மல்லி, அப்போ நான் எங்க பாட்டி தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தான் எனக்கு ஸ்டோரி தெரியும், அதை பத்தி நான் சொல்றேன். காமாயி சாமி அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அன்னைக்கு நல்லா கிராண்டா பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு சோடிச்சு பூ பொட்டுலாம் வச்சு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அந்த காமாயி சாமிக்கு ரெடி பண்ணி விட்டுருவாங்க. கல்யாணம் பொண்ணு மாதிரி அவங்க கூட இருக்கிற சாமிக்கும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பானை செய்யற பசங்க வீட்டுல போயிட்டு அவங்க சாமி அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க மண்ணாலே. அந்த சாமியை அவங்க வீட்டுல இருந்து தான் சீர்வரிசெல்லாம் எடுத்துட்டு போவாங்க ஊர் மக்கள்லாம். சரி அதுக்கப்புறம் அந்த வீட்டுல அலங்காரம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளைய அந்த பானை செய்யற பசங்க வீட்டுல இருந்து அலங்காரம் பண்ணி இந்த வயசுக்கு வராத பொண்ணுங்க தலையில வச்சு அம்மி அதுக்கப்புறம் வரலாம் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. அந்த மண்ணாலே செஞ்சு அவங்க ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அவங்க வீட்டுல போயிட்டு நம்ம சீர்வரிசெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரணும். பொண்ணு மாப்பிள்ளைக்கு எப்படி நம்ம சீர்வரிசை எடுத்துட்டு வரணுமோ அதே மாதிரி அந்த சாமிக்கு சீர்வரிசை எடுத்துட்டு ஊர் சுத்தி மேல அடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கும்புற இடத்துல வைப்பாங்க. அதுவுமே யாரும் அந்த சாமி ஊர் சுத்தி தூக்கிட்டு வரணும்னா அந்த வயசுக்கு வராத பொண்ணுங்க தான் தூக்கிட்டு வரணும். ஸோ அவங்க தூக்கிட்டு வரும்போது அடுத்த வருஷமே அவங்க வயசுக்கு வந்துடுவாங்க. அதுதான் ஐதீகம். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கதையை தெருக்கூத்தா அன்னைக்கு நைட்டு வைப்பாங்க.